Hi everyone, welcome to Option Tamil Trader. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 350 பாயிண்ட் அப் ஆகி கேப் அப்பில் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் கிட்ட ரேலி. அப்புறம் நம்மளுக்கு எப்பவும் போல தான் நம்ம வந்து எப்பவும் கேப் அப்போ ஓப்பன் ஆனாலும் பரவாயில்ல, கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம எப்போவுமே ஆப்ஷன் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் இன்ட்ராடே லெவல்ஸ் எடுப்போம். அதே மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியத்துலேயும் நம்ம என்ன பண்ணுவோம், அட்வான்ஸ் லெவல்ஸ்லாம் ப்ரீமியத்தை மட்டும் பேஸ் பண்ணியே நம்ம எடுப்போம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த இண்டெக்ஸில் நம்ம இன்ட்ராடே லெவல் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். அதே மாதிரி நாளைக்குள்ள லெவல்ஸையும் நம்ம இன்றைக்கி எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி வந்து இந்த இன்ட்ராடே லெவல்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கு ஏடிஎம்மோட மீட்டிங் பாயிண்ட் ஆவரேஜ் நம்ம எடுப்போம். அதை எப்படி மேனுவலாக எடுக்கிறது அதையும் நம்ம இன்றைக்கி அதை பற்றியும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? நிறைய பேர் அதையும் கேட்டுட்டு இருந்தீங்க, எப்படி மேனுவல் எடுப்பீங்க, எப்படி மேனுவல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதையும் பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகேவா? சரி, நம்ம இன்றைக்கி போயிடலாம். ஓகே, இதுதான் இன்றைக்குள்ள நம்ம லெவலு. ஓகே, இன்ட்ராடே லெவலு. இன்னைக்கு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமான ரேலி கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. நான் வந்து இதில் வந்து லைன்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 500 பாயிண்ட்டுக்கு மேலே ரேலி கொடுத்துருக்கு ஓப்பன்லேருந்து. சரியா? நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ரேஞ்சு ஒரு நாளைக்கு 150 to 200க்குள்ளே, அதாவது 100 to 200க்குள்ளே தான் இருக்கும். அதாவது ஒரு நாள் ரேஞ்சு. பேங்க் நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 400 to 500 பாயிண்ட் இருக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 300 to 500க்குள்ளே இருக்கும். ஆமாம், ஒரு நாள் ரேஞ்சு. ஓகே, ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேஷனும் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ வந்து நான் இந்த இண்டிகேட்டரையும் நான் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்றேன். இந்த லைன்ஸ் வந்து நம்ம சும்மா மேனுவலாக போடுறதுக்கு பதிலாக இந்த இதில் ஒரு இண்டிகேட்டராக ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இண்டிகேட்டரில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம எப்பவும் எடுக்கிற ஆவரேஜ் லெவல்ஸ் இருக்குது இல்லைங்களா, வேல்யூவு, அந்த வேல்யூ வந்து இதில் நீங்கள் போட்டாலே போதும். இதாக இருக்குது பார்த்தீங்களா? நேற்று கிடச்ச நம்மளுக்கு ஆவரேஜ் வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 228 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து கிடச்சிது. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 200 மைனஸ் பண்ணிட்டோம். 200 மைனஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், வெறும் 28 அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். சரியா? இந்த 28 தான் நம்மளுக்கு வேல்யூ வந்து கிடச்சிது. இது வந்து நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு உண்டான வேல்யூ. ஓகேவா? இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் நம்மளுக்கு க்ளோஸ் எங்கே வந்து கொடுத்துருக்குன்னு பாருங்கள். அதாவது அபோவ் 500க்கு மேலே கொடுத்துருக்கு. ஓகேவா? 24,500க்கு மேலே கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 24,500 அதோடு நம்ம என்ன பண்ணணும், இந்த 28 பாயிண்ட்டை ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். 28 பாயிண்ட் நம்ம ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்துடும். இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு பேஸ் வேல்யூ. சரியா? இதுலேருந்து நம்மளுக்கு எல்லாமே 50 பாயிண்ட் ப்ளஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஓகே, அதையும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு இந்த ஆஃப் செட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆஃப் செட் பாயிண்டில் நம்ம என்ன பண்ணணும், இந்த நிஃப்டிக்கு வந்து 50 பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டிக்கு 100 பாயிண்ட்டும் கொடுக்கணும். ஓகே, சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே 100 பாயிண்ட்னா, சென்செக்ஸ் வந்து இந்த ட்ரேடிங் இவ்வளோ வந்து 15 மினிட் டிலேவாக கிடைக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து அதில் பார்க்க முடியாது. உங்களோட ப்ரோக்கர் டெர்மினலில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வேல்யூவை யூஸ் பண்ணி நீங்கள் அதுலேயும் என்ன பண்ணலாம், மேனுவலாக லைன் வந்து ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ அடுத்து கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ், இதில் வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கும். அதாவது மார்க்கெட்டு கீழே இறங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் மைனஸ் கொடுத்துக்கலாம். மைனஸ் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், கீழே வந்துடும் இந்த லைன்ஸ் ஃபுல்லாக. அதே மாதிரி நீங்கள் ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா லைன்ஸ் ஃபுல்லாக மேலே போயிடும். அவ்வளோதான். ஓகே, இது அந்த இண்டிகேட்டர், சிம்பிள் இண்டிகேட்டர் தான். ஓகேவா? இது நான் வந்து இதோட பயன் ஸ்கிரிப்ட் வந்து நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துட்றேன். ஓகே, அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கி நம்ம வந்து நாளைக்குள்ள லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நாளைக்கு என்ன லெவல்ஸ் அப்படின்றத நம்ம இந்த மேட்சிங் ஆப்ஷன் ப்ரீமியம் மேட்சிங்கை வந்து நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டடாக டைம் வந்து
எந்த இது வந்து மீட்டிங் ஆகிட்டே இருக்கோ அந்த இதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு இந்த லேபிள் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இது நம்ம வந்து மேனுவல்லையும் பார்க்கலாம். அந்த மேனுவலாக பார்க்குறது எப்படி அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, சரி. நம்ம இப்போ இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்குள்ள லெவல்ஸை எடுக்க போகிறோம். நாளைக்கு என்ன லெவல்ஸ் இங்கே இருக்கு பாருங்கள். 3:24க்கு கிரியேட் ஆகிருக்கு. அதாவது என்ன நம்பர் 199 அப்படின்ற ஆவரேஜ் வந்து இருக்குது. ஓகேவா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 100 மைனஸ் பண்ணுறோம். 100 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 99. ஓகே, இந்த 99 என்ன பண்ணலாம்? நம்ம மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, 24,900. இந்த 24,900ஓட 24,900. ஓகேவா, 24,900ஓட நம்ம என்ன பண்ண போகிறோம்? 99 கூட்ட போகிறோம். கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும்? 24,999. ஓகே, இந்த வேல்யூவை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? இந்த இண்டிகேட்டரில் போட போகிறோம். அவ்வளோதான். சிம்பிள் மேட்ரு. சிம்பிள் மேட்ரு சால்ட் வாட்டர்னு சொல்லுவாங்கள்ல. சரி, இதில் நம்ம என்ன போகிறோம்? இதில் நம்ம வந்து போட்டுற போகிறோம். ஓகே, 999 39. அவ்வளோதான். நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் நீங்கள் அந்த ஒரு ரவுண்ட் ஃபிகரை எடுத்துக்கணும். சரியா, இப்போ 25,000 ஓப்பன் ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? 25,099 போட போகிறோம். இப்போ 25,200 ஓப்பன் ஆச்சுன்னா 25,299 போட போகிறோம். அவ்வளோதான். இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு எங்கே ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட். ஓகேவா, சரியா? இது நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? அதுலேருந்து நம்ம 50 பாயிண்ட் ப்ளஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பேங்க் நிஃப்டிக்கு என்ன லெவல்னு பார்த்துட்டு நம்ம இதை மேனுவலாக எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அதையும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டி ஓப்பன் பண்ணிக்கிறோம். சரி, பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. ஓகேவா, சரி. பேங்க் நிஃப்டிக்கு நம்ம இன்றைக்கி என்ன லெவலுக்கு போட்டிருந்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவல்ஸ் வந்து 54,595 அப்படின்றது நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதாவது நம்மளுக்கு 95 வந்து ரவுண்ட் ஃபிகராக கிடச்சிது. பேங்க் நிஃப்டிக்கு வந்து என்ன சொல்லியிருந்தேன்? 100 பாயிண்ட் கொடுக்கணும். ஓகே, கொடுத்தோம் அப்படின்னா ஓகே பண்ணோன்னா நம்மளுக்கு இன்றைக்கி லைன் அதில் பிளாட் ஆகிடும். ஓகே, வந்துடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போய்க்கலாம். நம்ம மேலே போய்க்கலாம். அதாவது மேலேனா இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 800 போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் பேங்க் நிஃப்டியோட இன்னைக்குள்ள லெவல்ஸ். ஓகேவா, அதாவது மேலே போக போக நம்ம லைனையும் வந்து நம்ம மேலே கொண்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா, மார்க்கெட் மேலே போச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? லைன்ஸையும் மேலே கொண்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, இந்த பேஸ் வேல்யூ மட்டும் மாற்றினா போதும். ஓகே, வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம். சரி, இன்றைக்கி நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட நாளைக்குள்ள லெவல்ஸ் அதை நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, இந்த இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிப்போம். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்றதை பார்ப்போம். 3:09க்கு வந்து நம்மளுக்கு ஒரு லெவல் வந்து கிடச்சிருக்கு. மீட்டிங் பாயிண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 55,500 வந்து கிடச்சிருக்கு. ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டு 804 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 800 மைனஸ் பண்ணுறோம். ஆமாம், 800 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? 4 ரூபா தான் இருக்கும். சரியா, இந்த 4 ரூபாயை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்லாத்தோடையும் ப்ளஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணலாம்? நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அது நம்ம அந்த அனலைஸ்லாம் பண்ணுறது இல்லை. நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த வேல்யூ அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம்? இன்ட்ராடே லெவல்ஸை மார்க் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரி, மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு? 55,400 க்ளோஸ் ஆகிருக்கு. சரியா, இப்போ நம்ம இங்கே போயிட்டு 55,400 இல்லையா? 55,404 அப்படின்ற ஒரு வேல்யூ போட்டுரும். ஓகே,
மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இதே வேல்யூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இந்த வேல்யூ தான். மார்க்கெட் நாளைக்கு டவுனில் போச்சுன்னா நம்ம மைனஸ் பண்ண போகிறோம், ப்ளஸில் போச்சுன்னா நம்ம ப்ளஸ் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுதான் நாளைக்குள்ள பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஓகேவா, அதாவது 4 தான் அதோட வேல்யூ. அந்த 4 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பேங்க் நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆனாலும் அந்த ரவுண்ட் ஃபிகரோட இந்த 4 அப்படின்ற வேல்யூவை ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து 100 பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணி லைன்ஸ் வந்து பிளாட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். மேனுவலாக பிளாட் பண்ணுறவங்க இந்த மாதிரி 4ன்ற வேல்யூவை வந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் அதில் ரவுண்ட் ஃபிகர், அதாவது 55,400 அப்படின்னா 55,404, இப்போ 55,500 அப்படின்னா 55,504 அப்படின்ற ஒரு வேல்யூவை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், இந்த சைடில் தெரியும். ஓகேவா, இந்த சைடில் தெரியுதா, இதுதான் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் ப்ளஸ் ஆகி போயிட்டே இருக்கும், அவ்வளோதான் நம்மளுக்கு வேல்யூ. ஓகே, இது புரிஞ்சதுங்களா எல்லாருக்கும்? சரி, இப்போ நம்ம மேனுவலாக இது வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். இது நம்ம வந்து ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷனான ஒரு இதெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரியா, இப்போ வந்து மேனுவலாக எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. மேனுவலாக நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன் செயின், சரிங்களா, நீங்கள் ப்ரோக்கர் டெர்மினலில் பார்த்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்எஸ்சி வெப்சைட்டில் பார்த்தாலும் சரி, சரியா, எதில் பார்த்தாலும் நீங்கள் ப்ரோக்கர் டெர்மினலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா 2 ரூபா வித்தியாசம் காட்டும். ஏன் அப்படின்னா செட்டில்மெண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து அலௌன்ஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 7 மணிக்கு மேலே தான் வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சரியா, நீங்கள் அதுலேயும் போய் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ப்ரோக்கர் டெர்மினல்லே அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ வந்து கிடச்சிரும். அதாவது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஒரு ரூபா 2 ரூபா அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும், இல்லை ஒரு 4 ரூபா 5 ரூபா அதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா, அதுக்கு மேலே இருக்காது. சரியா, நம்ம ஆனால் இந்த ஆவரேஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சரி, இப்போ இந்த ஆவரேஜ் வந்து பார்க்கலாம், எதில் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ இதில் வந்து எதில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது, அதாவது காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது இந்த 2 விலையிலையும் எது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் கம்மியான விலையில் நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா, இதில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எது கிடச்சிருக்கு, 24,950. இந்த இதுதான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து ஏடிஎம் பாயிண்டாக இப்போ இருக்கிறது. ஓகே, கரண்டில் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 24,950 அப்படின்றது தான். இந்த 24,950 நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இதில் நம்ம போட்டுக்கலாம் 207 ரூபா காலோட ஆப்ஷனும் 195 ரூபா புட்டோட விலையும் இருக்குது. இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்றத பாருங்கள். இந்த ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ வரும், 402 அப்படின்னு வருதா. ஓகே, இது நம்ம வந்து டிவைடட் பண்ணணும். ஓகே, இது நம்ம டிவைடட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ÷ 2 போட்டோம்னா நம்மளுக்கு 204 ரூபா. சரியா, இந்த 201 அப்படின்றது நம்மளுக்கு வந்து வேல்யூவாக கிடைக்குது. இந்த 201 நம்ம எதை எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா, இந்த 1 ரூபா நம்மளுக்கு இந்த வேல்யூவில் இந்த இதில் நம்ம கால்குலேஷன் பண்ணதில் 1 ரூபா அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த ஒரு இதுதான், இந்த 1 அப்படின்ற வேல்யூ தான் நம்மளுக்கு நாளைக்குள்ள என்னமா இருக்க போகுது, வேல்யூவாக இருக்க போகுது. நம்மளுக்கு அந்த இண்டிகேட்டரில் நம்ம என்ன பார்த்தோம், 99 பார்த்தோம். சரியா, நிஃப்டிக்கு நம்ம என்ன பார்த்தோம், லாஸ்ட்டாக நம்மளுக்கு ஆவரேஜ் வந்து நம்ம அந்த இண்டிகேட்டரில் காமிச்சது 99 அப்படின்னு காமிச்சது. இந்த 1க்கும் 99க்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 ரூபா தான் வித்தியாசம் இருக்கும். சரியா, ஓகே, அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். இந்த 2 ரூபா வித்தியாசத்தில் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டு ரொம்ப மேலே கீழே போயிட்டுலாம் வரப்போகிறது இல்லை. நீங்கள் இந்த இதை கூட மேனுவலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, மேனுவலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த 2 ரூபா வித்தியாசன்றது வந்து நம்மளுக்கு நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் வந்து நம்மளுக்கு பெருசாக இம்பேக்ட் பண்ண போகிறது கிடையாது. அதாவது நம்மளுக்கு ஒரு 20 பாயிண்ட்டு ஒரு 15 பாயிண்ட் வித்தியாசம் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து மாறும். இந்த 2 ரூபான்றது, இந்த 2 பாயிண்ட் அப்படின்றது டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமான டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்க போகிறது இல்லை. ஓகேவா, பிரச்சனையை வந்து கொடுக்க போகிறது இல்லை. அதனால் நீங்கள் வந்து மேனுவலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் இதில் உள்ள
இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் கூட சொல்கிறேன். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கால் புட்டோட எது கம்மியாக இருக்குதுன்னு பார்த்து அதோட ஆவரேஜை நம்ம எடுக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம மறுபடியும் பார்த்துக்கோங்க நல்லா. இது 207, ஓகே, 195. இதை நம்ம கூட்டினோம்னா 402. இதோட ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரப்போகுது, 201. ஓகே, இந்த 201 நம்ம அந்த ₹1 நம்ம எடுக்க போகிறோம், வேல்யூவாக எடுக்க போகிறோம், அவ்வளோதான். மார்க்கெட் வந்து நம்மளுக்கு 24,901 அப்படின்னு நம்ம போட போகிறோம், அவ்வளோதான். இதை நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து 50 பாயிண்ட் ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும், 24,951. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா. இதே மாதிரி நம்ம 50 பாயிண்ட் என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்க போகிறோம், ஓகேவா. இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு எவ்வளோ வரும், இதுலேருந்து இன்னொரு 50 பாயிண்ட் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா என்ன வரும், நம்மளுக்கு 25,001 அப்படின்றது தான் வரும் நம்மளுக்கு. இதுலேருந்து 51 ப்ளஸ் பண்ணால் 25,001 தானே வரும். ஆமாம், 25,001. ஓகே, இதுதான் வரும் நம்மளுக்கு. அந்த இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா என்ன வரும், 24,999 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நம்ம இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி போட்டால் வரும். நம்ம இந்த மேனுவல் கால்குலேஷன் பண்ணி போட்டால் என்ன வரப்போகுது, இந்த இது வரும். இது நம்ம இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி, இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, வெறும் 2 பாயிண்ட் தான் வித்தியாசம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய இம்பேக்ட்லாம் கொடுக்காது, சரியா. இம்பேக்ட் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஸோ நீங்கள் மேனுவல் கால்குலேஷனும் பண்ணி போட்டுக்கலாம், ஓகேவா. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.